திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆணி மாத பலன்களை பத்தி நம்ம இந்த மாசம் பார்க்க போறோம். முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். செவ்வாய் பகவான் 6ஆம் தேதி மேஷ வீட்டுல இருந்து ரிஷப வீட்டுக்கு பயிற்சியாக போகிறார். புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருந்தாலும் மிதுன வீட்டில் இருந்தாலும் வக்ரகதி அடைய போகிறார் சூரியனோடு சேர்ந்து. அதே போல குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சத்தில் இருக்கிறார். அடுத்தது அங்க சுக்கிரன் இருக்கிறார். 20ஆம் தேதி சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவோட இணைய போகிறார். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கான்னு பாருங்க. இந்த சுக்கிரனும் கேதுவும் சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ரொம்ப கவனமா இருக்கணும் எதிர்ப்பாளர்கள் கிட்ட. அப்போ பெண் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா தேவையில்லாத தொடர்புகளும் செய்யாத தப்புக்கு ஒரு கெட்ட பெயர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். பெண் குழந்தைகளை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும். எனக்கு ஏதுன்னா குழந்தைத்தனம், சுக்கிரன் அப்படின்னா பெண் குழந்தைகள். அப்போ ஏதாவது பெண் குழந்தைகளுக்கு ஒரு தவறான ஒரு தொல்லைகள் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. இந்த சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தால் இன்னும் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது அப்படின்னு சொல்றதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பணப்புழக்கங்களை கொடுத்தாலும் வாழ்க்கையில கொஞ்சம் சின்ன ஒரு கெட்ட பெயரும் அவமானத்தை கொடுத்துரும். அப்ப இந்த கிரகச்சேர்க்கைகள் இந்த மாதம் வரக்கூடிய சேர்க்கைகளோடு இந்த கிரகங்களோடு சேரும்பொழுது அந்த மாதம் நம்ம இன்னும் கவனமா இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கிரகச்சேர்க்கைகள் கண்டிப்பா நடக்கும். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ராகோ சுக்கிரன் கேதுவோ சேர்க்கை இருந்ததுன்னா இந்த மாதம் சுக்கிரன் 20ஆம் தேதிக்கு மேல கேதுவோட சேருகிறார். இதுல இருந்து கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது நல்லது. கடகராசிக்கு உண்டான ஆணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்க ராசிக்குள்ளேயே குரு உச்சமா இருக்கார். கூட 20ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவான் இருக்கிறார். கடகராசிக்கு எப்பொழுதுமே தாய் உள்ளம் கொண்ட ராசி அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. குடும்பத்துக்காகவும் யாரு என்ன கேட்டாலும் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகள் அதிகமா உண்டு. எப்பவுமே பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா இருப்பீங்க. பட் இருந்தாலும் மனதளவுல பெரிய அளவுக்கு எல்லாத்தோடையும் அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கடகராசி தான். இந்த கடகராசிக்கு இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா உங்களை 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 12க்கு வராது. சோ பணம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. நிறைய பணம் வரும், பட் விரயங்களும் ஆகும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ராசிக்குள்ள குரு இருக்கிறதுனால அது சுப விரயங்களாக கொடுக்கும், சுப செலவுகளை கொடுக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க அப்படிங்கிற அமைப்புகளும் கொடுக்கும். அல்லது தந்தைக்கோ தந்தை உறவுகளுக்கோ ஏதாவது ஒரு பண விஷயங்கள்ல கொடுக்கறது, அவருக்கு ஏதாவது ஒரு உதவிகள் பண்றது, அல்லது அந்த உறவுகள் மூலமாக இதை சுப நிகழ்ச்சிகள் கலந்துட்டு அதுல சீர் சிறப்புகள் செய்யறது, இதெல்லாமே கடகராசிக்கு இந்த மாதம் நிச்சயமா நடக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு போனா இன்னொரு விஷயம் என்னன்னா யாருகிட்டையும் பேச்சுவார்த்தையில கவனமா இருந்துக்கணும். தேவையில்லாம மத்தவங்க கிட்ட பேசி உங்களுடைய நேரத்தை வீண் பண்ண வேண்டாம், அவமானப்பட்டுக்கவும் வேண்டாம். ஏன்னா விரயத்துல போயிடும். இப்ப நீங்க யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்ப நீங்க கேட்கக்கூடிய சூழ்நிலை, அதாவது நீங்க சொல்லக்கூடிய சூழ்நிலையில உங்களுடைய ராசிக்குள்ள குரு ஏதாவது அட்வைஸ் பண்றது, உங்களுடைய அனுபவத்தை எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு மைண்டை செட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இப்போ 2ஆம் அதிபதி 12ல இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கணும். இந்த காலகட்டங்கள் அனுபவங்களை யாருக்கிட்ட சொல்றேன்னு சொல்லி பகிர்ந்துக்கிறது, இவங்க இப்படி இருங்க அப்படி இருங்க, இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் போங்க, நான் இந்த மாதிரிலாம் அனுபவப்பட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லக்கூடாது. முடிந்த அளவுக்கு இந்த மாதம் முழுவதும் கடகராசிக்காரர்கள் அதாவது ஆணி மாதம் 32 நாட்கள் இருக்கு. இந்த 32 நாட்கள்ல குறைந்தது ஒரு 5 நாட்களாக, வாரம் ஒரு நாட்கள் அப்படின்னு கணக்கெடுத்து 5 நாட்களாக அல்லது 4 நாட்களாக மௌன விரதம் இருந்து கொள்வது என்பது ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும். இந்த மௌன விரதம் இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய கெட்ட செய்திகள்லையும் கெட்ட விரயங்கள்ல இருந்தும் உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. கெட்ட கிரகங்களுடைய தாக்கத்திலிருந்தும் உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 4 மற்றும் 11ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல இருக்காரு. 20ஆம் தேதிக்கு மேல 2ஆம் வீட்டுக்கு வருவார். 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ராசிக்குள்ளே இருக்காரு. எப்பவுமே 4ஆம் அதிபதி ராசிக்குள்ள இருந்ததுன்னா வீடு மனை சொத்துக்கள் இதெல்லாம் வாங்கறதுக்கு ஒரு பிராப்தம் கிடைக்கும். அதே போல இந்த மாசம் நீங்க பெருமாளுடைய பக்தர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும். அதே போல லக்ஷ்மி, பெருமாளுடைய பேராக இருக்கக்கூடிய நாராயணன், கோவிந்தன், இது போல பேர்கள் இருக்கிறவங்களுடைய தொடர்புகள் ஏற்படும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். நிறைய வெள்ளை நிற ஆடைகள் வாங்கறதுக்கு விருப்பப்படுவீங்க. நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும்னு நினைப்பீங்க. இந்த மாதம் சொகுசு வாகனங்கள் வாங்குறதுனால வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற யோசனைகள் வரும். ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது, பெருமாள் ஸ்தலத்துக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது, திருப்பதி அடிக்கடி போயிட்டு வரதுனால ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாசம் அமைஞ்சு வரப்போகுது. முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாசம் வெள்ளை புறா பாப்பீங்க. திருச்செந்தூர் முருகனுடைய உங்களுடைய பிரசாதம் உங்களுக்கு கிடைக்கும், அல்லது பெருமாளுடைய ஏதாவது ஒரு பிரசாதங்கள் கிடைக்கும். கடைசிக்கு பாத்துட்டீங்கன்னா
ஏதாவது ஒரு நீர்நிலையில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்காவது போயிட்டு வருவீங்க. இது எல்லாமே கடகராசிக்கு இந்த மாசம் கண்டிப்பா நடக்கும். அது மட்டும் இல்லாம பணப்புழக்கங்களும் இந்த மாதம் ஓரளவுக்கு ஏற்படும். மைண்ட் ரொம்ப ஜாலியா இருக்கும், இளமையான தோற்றத்துல தெரிவிங்க, அல்லது இளமையான நண்பர்கள் இவங்களோட தொடர்புகள் ஏற்படும். புதிய நண்பர்களுடைய தொடர்புகள், புதிய வருகைகள் எல்லாமே கடகராசிக்கு இந்த மாசம் இருக்கு. இது ஒரு பிளஸ் இருக்கு, ஒரு மைனஸ் இருக்கு. இப்ப பிளஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இவர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்கும் நான் சொல்லியிருக்கேன். அது 20ஆம் தேதி வரைக்கும். 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா சுக்கரன் வந்து 2ஆம் வீட்டுல கேதுவோட நிப்பார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உங்க ஜாதத்துல சுக்கரன் கேது சேர்க்கை, சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இந்த நபர்கள் மூலமாகவோ அல்லது வேற ஏதாவது ஒரு புதிய தொடர்புகள் வருது அப்படின்னா, புதிய ஆண்களாகவோ புதிய பெண்களுடைய தொடர்புகள் வரும் பொழுது இந்த சேர்க்கை உள்ள ஜாதகக்காரர்கள் அல்லது உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. தேவையில்லாத ஒரு கெட்ட பெயரோ ஒரு அவமானங்களோ ஒரு சிறிய தப்புகளோ செய்யறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லது பணம் மூலமா உங்களை ஏமாத்துறது, உங்களுடைய சொத்துக்களை ஏமாத்துறது, உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை புடிங்கிறது, லாபத்தை வந்து ஏதோ ஒரு உங்களை பேசி மயக்கி உங்ககிட்ட காசு கொடுங்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதுல ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய லக்ஸரியான விலை உயர்ந்த ஏதாவது ஒரு பொருட்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை எல்லாமே உங்ககிட்ட இருந்து பறிக்கிறதுக்குள்ள ஒரு வேலைகளையும் அவங்க செய்வாங்க அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. 20ஆம் தேதிக்குள்ள நீங்க வைரம் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள், நகை வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள், வெள்ளி வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள், புதிய ஆடைகள் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அது 20ஆம் தேதிக்கு மேல இது சார்ந்த விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது நல்லது. பேச்சுல ரொம்ப 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 முக்கியம். பேசியே உங்களை கரெக்ட் பண்ணிடுவேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே போல உங்களுடைய பேசியே மயக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சோ நீங்க ரொம்ப இந்த சேர்க்கை இருந்தா ரொம்ப கவனம். உங்க ஜாதகம் அந்த சேர்க்கை இல்லை அப்படின்னா கவலைப்பட வேண்டியதில்லை. இது போல புதிய நபர்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்க கிட்ட பேச்சுவார்த்தையை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது. இப்போ இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா குருவாயூர் சென்று போய் வழிபாடு செஞ்சுட்டு வருவீங்க, திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வரதுனால வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த கிரகச்சேர்க்கையிலிருந்து இந்த மாதம் வரக்கூடிய ஒரு கெட்ட செய்திகள்ல இருந்து உங்களை தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பரிகாரங்கள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கடகராசிக்கு இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்களுடைய டெய்லி குளிப்பீங்க இல்லைங்களா, இந்த குளிக்கும் பொழுது உங்க வீட்டுல ஏதாவது ஒரு தீர்த்தம் வச்சிருந்தீங்கன்னா அதை ஊற்றி குளிங்க. திருச்செந்தூர்லயோ ராமேஸ்வரத்துல இருந்து தீர்த்தம் வாங்கிட்டு வந்திருக்கிறோங்க அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஊற்றி குளிப்பது என்பது நல்லது. இல்லைங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா கல்லுப்பு இருக்கு இல்லைங்களா, கல்லுப்பு வந்து டெய்லியோ வந்து உப்பு போட்டு குளிக்க முடியாது. அதனால கொஞ்சமா ஒரு 2 கல்லுப்பு எடுத்து போட்டு குளிப்பது என்பது ரொம்ப நல்லது. அல்லது பால், பசும் பால், நம்ம பாக்கெட் பாலை சொல்லவே கிடையாது, தூய்மையான பசும் பால் ஒரு ஸ்பூன் அளவு அல்லது ஒரு டம்ளர் அப்படின்னு அந்த குளிக்கிற நீர்ல ஊற்றி குளித்தால் உங்களுக்கு வரக்கூடிய இந்த கெட்ட கிரகங்களுடைய தாக்கங்கள் விலகும், கெட்ட நபர்களுடைய தாக்கங்கள் விலகும். அதே போல உங்க வீட்டுல ஏதாவது ஒரு அம்பாள் படத்தை வாங்கி வச்சுக்கோங்க. அதுவும் குறிப்பிட்டு சாந்தமாக இருக்கக்கூடிய காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி இப்படிங்கிற படம் கண்டிப்பா எல்லாத்து வீட்லயும் இருக்கும். இந்த மாதம் முழுவதும் சங்கடப்படாம டெய்லியும் மல்லிப்பூ வாங்கி அந்த சாமிக்கு சாற்றி பால் அல்லது பாயாசம், வெள்ளை உணவுகள் நெய்வேத்தியமாக வைத்து படைத்து, இந்த கிரகச்சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் எங்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாது, நீங்க எனக்கு துணை இருந்து காப்பாற்றி கொடுங்க, நீங்க எப்பவுமே உங்களுடைய அருளும் ஆசையும் எங்களுக்கு இருக்கணும், இந்த மாதம் எங்க கூடவே இருந்து எங்களுக்கு வரக்கூடிய அனைத்து கெட்டதையும் விளக்கி நன்மைகள் அனைத்தையும் செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்பாளை மனமுருகி மாலை 6 மணிக்கு மேல வழிபாடு பண்ணுவது என்பது ரொம்ப சிறப்பு. சோ இந்த மாதம் முழுவதும் அதாவது 20ஆம் தேதிக்கு மேல இந்த வழிபாடை வைத்துக் கொள்வது என்பது ரொம்ப நல்லது. முன்னாடியே நீங்க செய்வீங்கனாலும் இதனுடைய தாக்கங்கள் பின்னாடி வரும் பொழுது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி உங்களை காப்பாத்திடும். முக்கியமா 20ஆம் தேதிக்கு மேல இந்த வழிபாடை கண்டிப்பா செய்தே தீரணும். டெய்லி பாலோ அல்லது கொஞ்சம் உப்போ கண்டிப்பா நீங்க ஊற்றி குளித்தே ஆகணும். அல்லது பன்னீர் ஒரு ஸ்பூன் ஊற்றி குளித்தாலும் ரொம்ப சிறப்பா இருக்கும். இதோட ரொம்ப ரொம்ப சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு தீர்த்தம், ராமேஸ்வரம், திருச்செந்தூர் இது போல ஏதாவது புனித நதிகள்ல இருந்து எடுத்துட்டு வந்த ஒரு தீர்த்தத்தை அதுல உள்ள ஊற்றி குளித்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். 2வது 6 மணிக்கு மேல மல்லிப்பூ சாற்றி வெள்ளை உணவுகள் ஏதாவது படைத்து சாந்தமாக இருக்கக்கூடிய அம்மனுக்கு வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வரக்கூடிய அனைத்து கெட்டதும் விலகி அது எல்லாமே உங்களுக்கு யோகமாக மாறுறதுக்குண்டான அதிக வாய்ப்புகள் உண்டு. சோ கடகம் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இந்த பரிகாரம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு லக்குது அதிகமாக போகுது. அடுத்தது 3 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன், இந்த புதன் 12ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியும் ஒரே இடத்துல இருக்கும்போது வக்ரகதி ஆகிறாரு. வக்ரம் ஆகிறார் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா
போக்குவரத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த மாதம் பாத்தீங்கன்னா இரவு நேர பயணத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. என்னதான் ஆகட்டும் போயே ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஜாதத்துல புதன் வக்ரமா இருக்கான்னு பாருங்க. புதன் வக்ரமாக இருந்தா ஒரு ஆக்டிவ் டிரைவர் போட்டு ஓட்டிக்கொள்வது என்பது நல்லது. வக்ரம் இல்லைன்னா முடிந்த அளவுக்கு இரவு போகாம பகல் நேரத்துல உங்களை டிராவலிங் வைத்துக் கொள்வது என்பது ரொம்ப நல்லது. கொஞ்சம் விரைய செலவுகள் உண்டு. பட் இந்த மாதம் யாருமே உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க பெருசா. நீங்களா உங்களுடைய ஓன் ப்ராசஸ்ல தான் நீங்க செஞ்சுக்கணும். பணமாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் தானா கையூறி மேல வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கடகத்துக்கு இருக்கும். அடுத்தது மற்றும் 5 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய், இவர் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு அவரும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப ராசிக்கு 11ஆம் இடத்துல உங்களுக்கு